வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காய்கறி தான் பீட்ரூட். ஆனா ஒரு கேள்வி, காலையில வெறும் வயித்துல பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, இந்த ஒரு ஜூஸ் மட்டும் ரெகுலரா குடிச்சா உடம்புல ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், பிபி கட்டுப்பாட்டுல இருக்கும், உடல் சோர்வு குறையும், ஸ்கின் க்ளோ ஆகும், கூடவே வெயிட் லாஸுக்கும் உதவும். அதனாலதான் நிறைய டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, பீட்ரூட் ஜூஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேச்சுரல் ட்ரிங்க்னு. ஆனா நிறைய பேரு தவறான முறையில குடிக்கிறாங்க. அதனால சிலருக்கு வயிற்று பிரச்சனை, நாசியா, லூஸ் மோஷன் மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது. அதனால இந்த வீடியோல காலையில வெறும் வயித்துல பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா கிடைக்கிற 7 முக்கிய நன்மைகளை பத்தியும், குடிக்கிற சரியான முறைய பத்தியும், யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பீட்ரூட் ஒரு சாதாரண காய்கறி இல்ல. இதுல அயன், ஃபோலேட் அதாவது விட்டமின் B9, பொட்டாசியம், விட்டமின் C, நைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து உடம்புக்கு ரொம்ப பெரிய நன்மைகளை தரும். அதனாலதான் பீட்ரூட் ஜூஸ் ஒரு நேச்சுரல் ஹெல்த் டானிக்னு சொல்றோம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அனிமியா, அதாவது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது. இதனால சோர்வு, மயக்கம், பலவீனம்லாம் வரும். பீட்ரூட்ல இருக்கிற அயனும் ஃபோலேட்டும் ரத்தத்துல ஹீமோகுளோபின் உருவாக்க உதவும். அதனால காலையில வெறும் வயித்துல பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா ரத்தம் சுத்தமாகும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அத்லெட்ஸ் கூட பீட்ரூட் ஜூஸ் குடிப்பாங்க. ஏன்னா இதுல இருக்கிற நைட்ரேட்ஸ் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடா மாறும். அது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் ஆக்கும், உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் அதிகரிக்கும். அதனால நாள் முழுக்க எனர்ஜி அதிகமா இருக்கும். ஹை பிபி இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற நைட்ரேட்ஸ் பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸ் ஆக்க உதவும். இதனால பிபி நேச்சுரலா குறையும், ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதனாலதான் டாக்டர்ஸ் கூட பீட்ரூட்டை ரெக்கமெண்ட் பண்றாங்க. பீட்ரூட் ஒரு நேச்சுரல் ஸ்கின் பியூரிஃபையர். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரத்தத்தை சுத்தம் செய்யும், டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும். அதனால முகம் க்ளோ ஆகும், பிம்பிள்ஸ் குறையும், ஸ்கின் ஹெல்த்தி ஆகும். வெயிட்ட குறைக்க முயற்சி பண்றவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இதுல கலோரிஸ் கம்மியா தான் இருக்கு, ஆனா ஃபைபர் அதிகமா இருக்கு. இதனால ரொம்ப நேரம் பசி வராது. அதனால தேவையில்லாம சாப்பிடுறதும் குறையும். அதனால வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் பிரெயினுக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இது பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ அதிகரிக்க உதவும். இதனால மெமரி இம்ப்ரூவ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும். பீட்ரூட் ஜூஸ்ல விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையவே இருக்கு. இதனால இம்யூனிட்டி அதிகரிக்கும், இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். பீட்ரூட் ஜூஸை எப்படி குடிக்கணும்னு பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டும் ஒரு கேரட்டும் எடுத்துக்கோங்க. கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைங்க. பின்ன வடிகட்டிட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுனா பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இத காலையில வெறும் வயிற்றுல குடிக்கலாம். வாரத்துக்கு 3 to 4 நாட்கள் குடிச்சாலே போதும். யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு பார்ப்போம். கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்க, லோ பிபி உள்ளவங்க, டயபெட்டிஸ் சிவியர் ஸ்டேஜ்ல உள்ளவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் குடிக்கணும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.